எம்மவரான அவர்கள் குப்பையிலுள்ள குன்றிமணி போன்றவர்கள். எம்மிடையே ஒளிதரும் சிகரமாக பிரகாசிப்பவர்கள் அவர்கள். அவர்களின் சிறப்பை எடுத்துரைக்க உங்கள் முன் வருவது எங்கள் சகோதரன் மனோகரன் விஜயராஜன். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடிய நாம் சிறுவர் உடைமைகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டியது அவசியமல்லவா? அந்த சிறுவர் உடைமைகளில் மிக முக்கியமானது கல்வியை பெறும் உரிமையாகும். இளமையிற் கல்வி சிலையில் எழுத்து என்பது ஆன்றோர் வாக்கு. இன்று நாம் ஒவ்வொருவரும் பாடசாலை கல்வியை இலவசமாக கற்று இலங்கையிலே மிக உன்னதமான உயர்ந்து விளங்கும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் காலடி எடுத்து வைப்பதற்கு கால்கோலாக அமைந்த இலவச கல்வியை நாங்கள் மறக்க முடியுமா? மறக்கக்கூடாது. இந்த எமது நிலைக்கு காரணமானவர்கள் அன்றைய மாணவர்கள். அவர்கள் தமது தியாகங்களின் மூலம் ஈன்றெடுத்த இலவச கல்வி எனும் உரிமையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அன்று பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் கல்வியும் அதனால் வெல்லும் பயனும் என்று இருந்த நிலையை எமக்காகவும் எமது எதிர்காலத்துக்காகவும் வென்றெடுத்த தியாக செயல்களை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இந்த அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காதிருந்தால் நாம் பல்கலைக்கழகம் என்றும் வாய்ப்பை பெற்றிருக்க முடியுமா மக்களே? இவ்விடத்தில்தான் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையில் நாங்கள் வருகின்றோம். பணம் இருந்தால் பட்டம் பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இன்று நான் உட்பட நீங்கள் அனைவரும் திறமை அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியுள்ளோம். திறமையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட நாம் தொழில்துறை ரீதியாகவும் திறமையானவர்களாகத்தான் திகழ்ந்து வருகின்றோம். அதுபோன்றே ஏனைய பல்கலைக்கழக மாணவர்களும் கல்வி எனும் கடலில் 13 வருடங்களாக பல சவால்களுக்கு மத்தியில் பல பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலும் கல்வி கண்டு வருகிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் சிக்கலான பொருளாதார சூழ்நிலையிலும் கூட நாம் சிறப்பாக திறமையாக கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை நாம் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் துறை சிறந்த விற்பனர்களாக மிளிரப் போகின்றோம் என்பது மறக்க முடியாத மறைக்க முடியாத உண்மையாகும். இவ்வேளையில் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பவர்கள் பணம் படைத்தவர்கள் மாத்திரமே. அவர்கள் இலவச கல்விக்கு எதிரானவர்கள். திறமையை மட்டும் அடித்தளமாக கொண்டு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படாமல் பணத்தையும் அடித்தளமாக கொண்டு தனியார் பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. இலங்கையில் ஒரு வர்க்கத்தினர் மட்டுமே மருத்துவராக முடியும் என்ற நிலைப்பாடு இங்கு காணப்படுகின்றது அல்லவா? ஆனால் நாங்கள் அவ்வாறில்லை. நாட்டின் சகல பகுதிகளிலும் இருந்தும் பொருளாதார பேதமின்றி திறமையை முன்னிறுத்தி தெரிவு செய்யப்பட்டு படித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக தொழில் முறையில் அவர்களை நோக்குவோமாயின் இவ்வுலகிலே கடவுளுக்கு அடுத்ததாக மதிக்கப்படுபவர்கள் மருத்துவர்கள் தான். அதற்கு ஏற்றபடி நம்பவும் படுகிறார்கள். உயிருடன் சேர்ந்தது எங்கள் தொழில். விலை மதிக்க முடியாத உயிரை சாதாரண மக்கள் நம்மிடம் பணயம் வைத்திருக்கிறார்கள். அவர்களது நம்பிக்கையை நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றுவோம், காப்பாற்ற வேண்டும். அது எமது கடமை. இவ்விடத்தில் தனியார் மருத்துவ கல்வி மாணவர்களின் நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். மருத்துவர் என்னும் மகா கடமையை எல்லோராலும் நிறைவேற்ற முடியுமா? நாங்கள் அதற்காக புடம் போடப்பட்டவர்கள். அவர்கள் நிலை கேள்விக்குறியாகவே இன்னிடத்தில் உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் காணப்படுகின்ற எல்லா அரச மருத்துவமனைகளிலும் காணப்படுகின்ற நோயாளிகள் பலர் பணம் படைத்தவர்கள் அல்ல, பொருளாதார ரீதியில் அடிமட்டத்தில் உள்ளவர்கள் தான். இதை புள்ளி விவரங்கள் கூட கூறுகின்றன. இவர்களுக்கான இலவச மருத்துவத்தை எங்களால் சிறப்பாக வழங்க முடியும். ஏனெனில் நாங்களும் அங்கிருந்து தான் வந்திருக்கின்றோம். அதற்கான உளமுதிர்வு எங்களிடம் அதிகமாகவே உள்ளது. ஆனால் கோடி கோடியாக பணத்தை செலவு செய்து படித்த மருத்துவர்களிடம் நாங்கள் இதனை எதிர்பார்க்க முடியுமா? இந்த மனநிலையை தான் எதிர்பார்க்க முடியுமா? இங்குதான் கல்வி தடுமாறுகிறது. கல்வியை மட்டும் அவர்களால் பெற முடிந்தது, ஆனால் சகலருக்குமான உள்ளத்தை அவர்களால் பெற முடியவில்லை. இதுதான் நியாயம். அவர்கள் பெற்ற கல்வி பட்டி தொட்டி எல்லாம் பயனற்று போகின்றது. அடுத்ததாக தொழில் ரீதியான தேவையை நாங்கள் நிபுணத்துவம் என்பதும் திறமையால் மட்டுமே பெற முடியும். நிபுணத்துவம் உள்ள மருத்துவர்களால் மட்டும்தான் திறமையாக செயற்பட முடியும். இப்படியான மருத்துவர்கள் தான் திறமையையும் விடாமுயற்சியையும் மட்டும் முதலீடாக கொண்டு அரச பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று வரும் நாங்கள். பணத்தை அடித்தளமாக கொண்டு தனியார் பல்கலைக்கழகங்களினூடாக கல்வி பயின்று வரும் மருத்துவர்களிடம் இதனை நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா?
திறமை இல்லை என கூறவில்லை, ஆனால் பணத்தை மட்டும் அடித்தளமாக கொண்டு எப்படி அவர்களால் வர முடியும்? எனவே தொகுத்து நோக்கும் போது தனியார் பல்கலைக்கழகங்கள் அரச மருத்துவ பல்கலைக்கழகங்களோடு ஒப்பிடும் போது சேர்ந்துதான் போகின்றன. நமது நாடு இன்று நல்லதொரு நிலைக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துகின்றோம் அல்லவா? அவ்வாறான நிலைக்கு முதலில் வழிவகுப்பது இலவச கல்வி மட்டுமே என ஆணித்தனமாக நான் இங்கு கூறுகின்றேன். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் அயராது பாடுபடுவது மட்டுமின்றி சுபீட்சமான இலங்கையை விரும்பும் எவரும் தனியார் மருத்துவ கல்லூரியை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வளமான நாட்டிற்கு வழியமைப்போம். நன்றி, வணக்கம்.